ஞானம். சுதந்திரத்தோட ஞானம் நல்லது. சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. சாலமோன் ஞானத்தை புகழ்ந்து பேசுகிறார். நமக்கு உலக பிரகாரமான ஆஸ்தி எவ்வளவு இருந்தாலும் அதை நல்ல முறையில் நிர்வாகம் பண்ண வேண்டும் என்றாலும், நம்முடைய ஆஸ்தியை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்றாலும் நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது. சுதந்திரத்தோட ஞானம் நல்லது. நமக்கு சுதந்திரம் எவ்வளவு கிடைத்தாலும் ஞானம் இல்லை என்றால் அந்த சுதந்திரத்தின் அளவும் குறைவாக இருக்கும், அதன் பயன்பாடும் குறைவாக இருக்கும். ஞானம் தரித்திரருக்கும் நல்லது, இது ஐஸ்வர்யவானுக்கும் நல்லது. ஐஸ்வர்யவான் ஞானம் உள்ளவனாக இருக்கும்போது அவனுக்கு தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் பாதிப்போ சேதாரமோ உண்டாகாது. ஞானமுள்ள ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்திற்கு அடிமையாய் இருக்க மாட்டான். தன்னிடத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை ஞானமாய் செலவு பண்ணுவான். நல்ல காரியங்களுக்கு தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பயன்படுத்துவான். ஞானம் நல்லது. இது ஒரு மனுஷனை பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றுகிறது. ஞானம் உள்ளவனுக்கு திரளான சம்பத்து இருக்கும்போது அந்த சம்பத்து அதிக பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். ஞானம் உள்ளவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தன்னுடைய சந்ததியாருக்கும் அநேக நன்மைகளை செய்வான். ஒருவனிடத்தில் சம்பத்து இருந்தும் அவனிடத்தில் ஞானம் இல்லை என்றால் அவனுடைய சம்பத்தில் யாருக்கும் பிரயோஜனமாயிராது. ஞானம் நமக்கு பாதுகாப்பை தரும். நம்முடைய ஜீவியத்தில் துன்பங்களும் தொல்லைகளும் வேதனைகளும் வருத்தங்களும் வரும்போது ஞானமே நமக்கு புகலிடமாய் இருக்கும். சூரியனின் உஷ்ணம் நம்மை தாக்குவது போல அநேக பிரச்சனைகள் நம்மை தாக்கலாம். சூரியனின் உஷ்ணத்திற்கு நிழல் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோலவே ஞானம் உள்ளவர்களுக்கு ஞானம் நிழலை போல ஆறுதலாய் இருக்கும். சூரியனை காண்கிறவர்களுக்கு ஞானத்தினாலே பிரயோஜனம் உண்டு. சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு என்னும் வாக்கியத்திற்கு ஞானத்தினாலே நிழல் உண்டு என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். பெரிய கற்பாறையானது வறண்ட நிலத்திலே ஒதுங்குவதற்கு தேவையான நிழலை கொடுக்கும். அதுபோலவே ஞானமானது பாடுகள் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஆறுதலையும் இடத்தையும் கொடுக்கும். ஞானமானது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. நம்முடைய ஐஸ்வர்யம் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும், அது நம்மையும் பாதுகாக்க வேண்டும். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை சேமித்து வைக்கிறான், ஞானவானோ தனக்கு ஞானத்தை சேமித்து வைக்கிறான். ஞானமுள்ளவன் வலுவான பட்டணத்தை போல் இருப்பான், அரணான பட்டணத்தை போல் பாதுகாப்பாய் இருப்பான். ஞானமே மனுஷனுக்கு மெய்யான சந்தோஷத்தையும் மெய்யான சமாதானத்தையும் மெய்யான ஆறுதலையும் தரும். ஞானத்திலே 2 வகை உண்டு. ஒன்று உலக பிரகாரமான ஞானம், மற்றொன்று ஆவிக்குரிய ஞானம். இது தெய்வீக ஞானம். ஆவிக்குரிய ஞானம் தேவனிடத்தில் இருந்து மாத்திரமே வரும். இதுவே மெய்யான ஞானம். தெய்வீக ஞானத்தை பணத்தால் கிரயம் செலுத்தி வாங்க முடியாது. தெய்வீக ஞானம் எல்லா ஞானத்தையும் விட மேன்மையானது, அதுவே உன்னதமானது. உலக பிரகாரமான ஞானத்தை விட ஆவிக்குரிய ஞானமே மேன்மையானது. தெய்வீக ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். கர்த்தருக்கு பயப்படுவதே தெய்வீக ஞானம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஜீவன். தெய்வீக ஞானம் நம்முடைய ஜீவிய காலத்தை அதிகரிக்கும். ஞானம் நமக்கு கேடகத்தை போல பாதுகாப்பாய் இருக்கும். ஞானத்தை போலவே நம்முடைய திரவியமாகிய ஐஸ்வர்யமும் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கும். சில சமயங்களில் நம்முடைய ஐஸ்வர்யம் நமக்கு பாதுகாப்பாய் இருப்பதற்கு பதிலாக ஆபத்தை வருவிக்கும். ஆகையினால் நம்முடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு நன்மை உண்டாக பாதுகாப்பாய் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஞானம் நமக்கு பலனை தரும். ஞானம் நம்மை ஆதரிக்கும். ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். ஞானியின் ஆவிகளை பலப்படுத்தும். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. ஞானம் ஞானம் உள்ளவனை தைரியம் உள்ளவனாக்கும். ஞானம் உள்ளவன் தெளிவாக சிந்திப்பான், குழப்பத்தில் இருக்க மாட்டான். ஞானமான முடிவுகளை எடுப்பான். ஞானம் உள்ளவனின் கால்கள் இடர்வதில்லை. அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வலுவான அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்டிருக்கும். ஞானம் உள்ளவன் சறுக்கலான பாதைகளில் நடக்க மாட்டான். அவனுடைய நடைகள் பிசகாமல் உறுதியாயிருக்கும்.